Being there for 50 years is not a big deal at all. My Anna is here for the past almost 55 years, 56, 57 years. Sushila Amma is there, and Lataji is there since 75 years. Janaki Amma is there. The only speciality is there, only one thing is, I am most less equipped than all these great singers. I am not a trained singer at all, but with that, this much of knowledge, if I could stay for 50 years, that is the blessings of all my seniors, all my musicians, all my music directors, my producers, the actors, and the technicians, last but not the least, all the music lovers who traveled along with me for the past 50 years. யார் பாட சொன்னாலும் முதல்ல ஹிந்தி தான் பாடுவேன். எனக்கு இந்த ரஃபின்னா அவ்வளவு இன்னைக்கும் அவ்வளவு பைத்தியம் எனக்கு. அது பாடினது சரி தம்பி தமிழ் ஏதாவது பாடுங்கன்னா யாராவது பக்கத்தில் சொல்லுங்கள் எனக்கு வார்த்தை தெரியாதுன்னா யாரோ புக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. சித்ராலயா ப்ரெஸ் இருந்தது கீழே, அவங்க பிரிண்ட் பண்ணதில்லை. அங்கே ஒரு பையன் ரொம்ப பாடுறான், அந்த பாட்டு புக்கெல்லாம் வச்சுருக்கான்னு சொல்லி ஏவிஎம் ராமு படம் புக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கு தமிழ் படிக்க வராதியா அப்படின்னா அவர் சொல்ல நான் தெலுங்கில் எழுதி நிலவே என்னிடம் நெருங்காதே பாட்டு பாடினேன். ரொம்ப ரசித்தார். ரொம்ப அழகாக பாடுற, ஆனால் தமிழ் இப்படி நீ உச்சரித்தேன்னா உன்னையும் என்னையும் கல்லால் அடிப்பாங்க தமிழ்நாட்டில். முதல்ல தமிழ் ஒழுங்காக அட்லீஸ்ட் பேச கற்றுக்கோ, அதுக்கப்புறம் வா என்கிட்டார். 2 வருஷம் தைரியம் இல்லை போகிறதுக்கு. பரணி ஸ்டுடியோவில் நான் ஒரு தெலுங்கு பாட்டு பாடி வெளியே வந்துட்டுருக்கிறேன். அண்ணா வந்து ரீரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு உள்ளே போகிறாரு. திடீர்னு ரொம்ப சூப்பர் ஸ்டார் மாதிரி தான் நடப்பார், அவரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடப்பார், அந்த வேஸ்ட்டு மேலே கட்டிக்கிட்டு. தம்பி நீ பாலசுப்ரமணியம் தானே என்னார், எவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிட்டா இருப்பாரு. 2 years. ஆமாம் சார். ஏன் அப்புறம் வந்து என்னை பார்க்கல அப்படின்னாரு. இல்லை சார், இந்த மாதிரி நீங்கள் தமிழ் கற்றுக்க சொன்னீங்க, நான் போஸ்டர் பார்த்தே தமிழ் எல்லாம் இப்போ நல்லா பேசிட்டு இருக்கிற நீ நல்லா இருக்க தமிழ், நாளைக்கு வா அந்த இடத்துக்கு வா, உனக்கு நான் பாட்டு தரேன் அப்படி. உடனடியாக இந்த ஹோட்டல் ரொம்ப பாட்டு ரெக்கார்டிங் பண்ணோம். அது ஆனால் ஆனதுக்கப்புறம் சாந்தி நிலையம் வந்தது. அதுக்கப்புறம் 2-3 பாட்டு ஆனதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து 1000 நிலவேவா எனக்கு முதல்ல கொடுத்தாரு. அதை பற்றின சமாச்சாரம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் டைஃபாய்டு வந்தது, அதுக்காக ஒரு 1 month வெயிட் பண்ணி எனக்காக அவர் சொன்ன அந்த செய்தி இன்றைக்கும் மறக்க மாட்டேன் நான். ஹவு கிரேட் பீப்புள் ஆர் பார்ன், தே ஆர் நாட் மேட். நான் சொன்னேன் சார், இந்த பாட்டு இல்லைன்னு இன்னொரு பாட்டு கொடுத்துருக்கலாம், நீங்கள் ஷூட்டிங்கே போஸ்ட்போன் பண்ணி எனக்காக வெயிட் பண்ணிங்கன்னா எனக்கு நம்ப முடியலன்னா. இது கேட்குறதுக்கும் பயம். அவரோட எங்கள் அப்பா பக்கத்தில் இருந்தார், மருந்து பாட்டில் வச்சுக்கிட்டே ஏவிஎம்மில் ரெக்கார்டிங். அவர் என்ன சொன்னார்னா, நீ காலேஜில் படிக்கிறேன்னு சொன்னேன், நீ போய் 1000 நிலவேவா எங்கள் ரிஹார்சல்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களெல்லாம் பாடி காட்டிருப்ப. நாளைக்கு படத்தில் எந்த காரணத்தினாலையும் இந்த பாட்டு வரலன்னு வச்சுக்கோ, நீ பாடினது வந்து எனக்கு பிடிக்கல, அதனால் நான் உனக்கு சான்ஸ் கொடுக்கலன்னு அவங்க நினைப்பாங்க. அது பப்ளிசிட்டி ஆகிடுச்சுன்னா உன்னுடைய எதிர்காலத்துக்கு நல்லது இல்லை. அதனால் நான் இந்த பாட்டு உங்ககிட்ட தான் பாட வைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு 1 month போஸ்ட்போன் பண்ணேன் அப்படின்னாரு. யார் சார் நினைப்பாங்க? யூ ஷுட் திங்க் லைக் தட். ஆஃப்டர் ஒரு பொடி பையன் அதையும் எப்படி கேட்டார் என் பாட்டு. அவர் ஏவிஎம்மில் செட்டில் உட்காந்து ரெக்கார்டிங்காக ஷூட்டிங் ஆனதுக்கப்புறம் சாயங்காலம் டீ டைமில் அந்த வேப்ப மரத்தன்னு நெல்லில் உட்காந்துருக்கார் டீ சாப்பிட்றதுக்கு. ஏவிஎம் அப்போ ஏசி தியேட்டர் கிடையாது, இட்ஸ் அன் ஓப்பன் தியேட்டர். நான் நீரும் நெருப்பும் பாட்டும் தெலுங்கில் டப் பண்ணுறாங்க, நானும் ஈஸ்வரி பாடுறேன். அந்த பாட்டு கேட்டு இது நம்ம பாட்டாக இருக்கு, பட் வாய்ஸ் வேறு விதமாக இருக்கு அப்படின்னு சொல்லி வேறு யாரும் அனுப்பிச்சு அந்த யார் பாடுறான்னு பார்த்துட்டு வாண்ணா. யாரோ ஒரு சின்ன பையன் சார், இன்ஜினியரிங் படிக்கிறான்னா, தெலுங்கு பையன் பாடுறான். அவ்வளோதான், சும்மா இருந்துட்டார். கம்போசிங் நடக்கும்போது மாமா மியூசிக் டைரக்டர் கேவிஎம் சார் அவர் வந்து யாரோ அந்த பையன் பாலசுப்ரமணியன் பாடுறானே எப்படின்னா, நல்லாவே பாடுறான் சார், எங்கிட்ட தெலுங்கில் பாடிருக்கான், இந்த பாட்டு அவங்ககிட்ட பாட வைக்கலாமா அப்படின்னாரு. கேவி மாதவன் சார் எப்படின்னா, யார் கொண்டு வந்து பாட வைக்க சொன்னாலும் சரின்னு வர சொல்கிற, வேண்டான்னு சொல்லவே மாட்டார். நிச்சயமாக நீங்கள் நினச்சிங்கன்னா என்னன்னாங்க. அப்படி அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஸோ ஆல்வேஸ் லக் played a great part in my life. So I'm happy I'm able to sing still. At least I'm recording one song, whether it's a devotional song or a television song or a film song or whatever it is, I'm still singing. And how grateful I should be to the Almighty and to all my senior singers. They taught me how to stand before a microphone. Headphone anna என்னன்னு தெரியாது சார். ஹெட்ஃபோன் எப்படி போட்டுக்கிறது, அதில் என்ன கேட்கும், அதோட இணைத்து எப்படி பாடணுன்றது கூட தெரியாது. அன்றைக்கி சுசீலம்மா பிபிசினோ சார் ரொம்ப கிட்ட போகக்கூடாது, மைக் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம், ஹெட்ஃபோன் எப்படி போட்டுக்கணும். ஜானகி அம்மா வந்து ஃபஸ்ட்டு ஒரு விதை போட்டது என் மனசில்,
நான் when I was 16 or 17 I was singing in a competition in Goodur, இங்கேருந்து பக்கத்துலேயே ஜங்ஷன். அந்த அம்மா கேட்க வந்து, நீ வந்து சினிமாவில் ரொம்ப பெருசாக வருவேயா, நீ போய் சினிமாவில் பாட முதல்ல போய் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேளுன்னாங்க. நான் சிரிச்சிட்டேன். இன்னமும் அது ஏதோ ஒரு ஒரு காம்படிஷனில் பாடுறது கேட்டுட்டு நீங்கள் வந்து என்னை படத்தில் பாட சொல்கிறீங்க, எப்படி முடியும்? எனக்கு இசையே தெரியாது, நான் பயிற்சியே செய்யலை. I said, I am not a trained singer. How could I sing in films? She said, even I am not trained. I thought she was kidding. நீங்கள் என்ன சிங்கார வேலைன்னு எல்லாம் பாடிருக்கீங்க, உங்களுக்கு ட்ரைனிங்கே இல்லைன்னு. ரியலி I am not trained sing. Some people are blessed. I see something in you. You please try. You will come up. Particularly to my other younger brother, Kamal Haasan. அவனுக்கு நூற்றுக்கணக்கான படத்தில் வந்து நான் டப்பிங் சொல்லியிருக்கிறேன். ஆந்திராவில் வந்து இப்போ ஒரிஜினலாக அவர் பேசினா கூட அது இல்லை, பாலு வாய்ஸ் இருந்தால்தான் கமல் பேசின மாதிரி இருக்குன்ற அளவுக்கு he has given me opportunities. And I dubbed for so many artists. I dubbed for Rajinikanth. I dubbed for Anil Kapoor and so many. Vishu sir. I acted in films. I know I'm a comfortable fellow before camera also, but enakaga some beautiful roles were given and I enjoyed doing that also. Anna solvar Das sir, ஏண்டா கடவுள் வந்து நல்ல குரல் கொடுத்துருக்கான், நீ நல்லா பாடுற, அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண போதாதா, அந்த வெயிலில் இங்கெல்லாம் போய் நீ நடித்து ஏன் உடம்புக்கு எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லியிருந்தார் யேசுதாஸ் சார். அவர் சொன்னது உண்மைதான். சரிண்ணா நான் பண்ணலைன்னு முடியல எனக்கு. I didn't know what I was doing. Even now, I don't know how I go to the microphone, how I learn the song and how I sing. It is something astounding for me also. Greatest day in my career and my life today. I could at least little bit of Guru Dakshina I can do to my Guru, my brother, my father figure, whatever it is. And I don't have more words to say. I am so pleased. I am quenched. My thirst is quenched, literally speaking. Because God has been very kind with all of us anyway. Maybe He's little kinder with me because I don't stand even 100 miles behind Him in talent or voice or whatever it is. But still I could sit along with Him and He has come to bless me on this occasion. My entire family, the entire music fraternity is grateful to Dr. Swarabrahma Isudas and his family, and we all pray that he should live long and he should sing and bless the entire world with his Gandharva Ganam. We are very grateful for both of them having come here. I don't speak anything more. I just want to take the blessings of Anna. I hand over the mic to Anna. Parisல program முடிஞ்சு, nothing, everybody, after the program, nobody will look after us. Their problem is over, then our program is over, and no food at all at a hotel. And I just thought that, okay, what is in it? In my life, I lived without food for 3 days. So that practice given me one day, night, nothing will happen. And I just tried with the apple and just started to sleep. Then suddenly some voice came outside. Room service. But actually, different sound. But he never produced his own sound. Then I can understand. That is Balu. But suddenly ஏதோ ஒரு மிமிக் பண்ணிட்டு ரூம் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு திறந்த உடனே பாலு வாஸ் வெயிட்டிங் வித் ரைஸ் அண்ட் ரசம் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். இஸ் இட் இன்னொரு கர்ப்ப பாத்திரத்தில் பிறந்தா தான் பிரதர் ஆகுமா? இல்லை. தட் இஸ் த சின்சியாரிட்டி ஹி காட். அண்ட் அந்த சாப்பாடுன்னா மறக்கவே முடியாத சாப்பாடு, ருசியுள்ள சாப்பாடு லைஃப்பில். எனக்கு எவன் வந்து போட்டாலும் அது வராது. அதுதான் எனக்கு என்னுடைய தொட்ட தம்பி. நிறைய தம்பிங்க இருக்காங்க, நிறைய தம்பிங்களெல்லாம் இருக்கும். பட் ஆக்சுவலி ஹீ இஸ் மை ஓன் தம்பி. தட்ஸ் த ஒன்லி திங் ஐ கேன் சே. அண்ட் ஐ ப்ரே த ஆல்மைட்டி காட் கிவ் ஹிம் த ஸ்ட்ரெங்த் and happiness in his life. That's the only prayer I can do. Thank you so much.
The world is not only for humans. ஜெயலக்ஷ்மி அவங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அந்த சர்வ் பட்டன் இருக்குல்ல, அதுதான் சீக்கிரம் அமுக்குங்க.